டிவிஎஸ் இன்னைக்கு அவங்களுடைய புது ஈவியான டிவிஎஸ் ஆர்பிட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்பிட்டருடைய லான்ச்சுக்கு வந்திருக்கும். அந்த ஆர்பிட்டர் வெஹிக்கிளுடைய சிறப்பம்சம் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் 3.1 கிலோவாட் பேட்டரி வச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ரியல் ரேஞ்சில் அவங்க சொல்கிறது 154 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் 115 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருக்குது. இதில் 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து எக்கோ மோட், இன்னொன்று வந்து சிட்டி மோட் அப்படின்னு. ஸோ சிட்டி மோடில் நீங்கள் வந்து 67 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் போக முடியும். இந்த வெஹிக்கிளில் 2 புது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலில் 23 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது நிச்சயமாக யூஸ் ஆகும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் 34 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சீட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. 34 லிட்டர் பூட், ஒரு ஹாஃப் சைஸ் ஹெல்மெட் 2 வச்சுக்கலாம், கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஹெல்மெட் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹெல்மெட் ப்ளஸ் ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சேசிஸ் நம்பரை இங்கே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லா வெஹிக்கிளையும் சேசிஸ் நம்பர் எங்கேன்னு தேடணும், பட் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் பேட்ரி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி இருக்குது. ஸோ அது வந்து பேட்டரியை இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டுடைய டிசைன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் உட்காந்துக்கலாம். ஒரு ஃபேமிலியில் ஒரு கிட் இருந்தாங்கன்னா கிட்டு கூட நடுவில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுட் கீழே வந்து ஒரு சின்ன பேக் கூட வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிசைன் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைல் இங்கே வச்சுக்கலாம், வேலட் கூட இங்கே வச்சுக்கலாம். பட் ஜாக்கிரதையாக வைக்கணும். இங்கே வந்து லக்கேஜ் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ஹூக்கில் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இது என்ன அப்படின்னா இதுதான் வந்து சார்ஜ் கனெக்டர். ஸோ வித்தியாசமான ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ இப்படி டவுன் டு அப் தான் இருக்கும், இது வந்து அப் டு டவுன் இருக்குது. ஸோ டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து ஒரு சிம்பிளான டிஜிட்டல் கிளஸ்டராக இருக்குது. ஏன்னா மற்ற வெஹிக்கிளில் பெருசாக இருக்கும், 7, 8, 9 இன்ச் வந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய மேப்ஸோ நேவிகேஷனோ கூகுள் மேப்ஸோ இருக்கும். பட் இதில் கூகுள் மேப்ஸ் எல்லாம் இல்லை. பட் இந்த வெஹிக்கிளில் ஓகே டீசெண்டான கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணலாமான்னு ஃபஸ்ட் ஒரு முறை கேட்கும். அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அலர்ட் கொடுக்கும். சைட் ஸ்டாண்ட் நீங்கள் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருக்குது, வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு அலர்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த கலர் டிஸ்பிளே டீசெண்டாக இருக்குது. 2 பட்டன் தான், மோட் அண்ட் செட். உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம்.